ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் ஆப்பை பற்றி தான். 2 டேஸ்க்கு முன்னாடி இந்த ஆப்போட எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸ்லாம் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம வித்ட்ரா பண்ணுறது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் அவங்க பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ஆப்ஷன் இருக்கும் ரெட் கலராக, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பேஜில் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். டூ டேஸ்க்கு முன்னாடி இந்த ஆப்பில் ஒரு நாளைக்கு 24 ரூபா இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெஃபரல் மூலமும் நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். 2 டேஸ்க்கு முன்னாடி நான் ஏர்ன் பண்ணியிருந்தது 0 பேலன்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 240 ரூபாய்க்கு குறைய இதில் ஏர்ன் பண்ணியாச்சு. இதோட வித்ட்ரா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி 200 ரூபா இருந்துச்சு. அதில் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்களே மெசேஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. 200 ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 ரூபி, அதாவது 10% அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதான் சொல்லியிருக்காங்க. அதனால் 220 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ண பர்த்தாடி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்க மெசேஜும் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வெயிட் பண்ணது, இல்லாட்டினா நேற்று வித்ட்ரா பண்ணியிருப்பேன். இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களே சிஸ்டம் மெசேஜ் மூலம் நம்மளுக்கு அலர்ட் பண்ணுவாங்க. டாஸ்க் ஒர்க்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போது ஒர்க் பண்ணது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உள்ள 0 பேலன்ஸில் உள்ள டாஸ்கில் தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தது. இன்றைக்கி நான் ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டேன். டாஸ்க்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் இப்போது ஒர்க் எடுக்க முடியல. நாளைக்கு தான் ஒர்க் எடுக்க முடியும். இருந்தாலும் நான் ரெஃபரல் மூலம் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அதான் சொல்லியிருந்தது, நீங்கள் ரெஃபரல் நீங்கள் பண்ணுங்கள். ரெஃபரல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் இந்த 200 ரூபாயை நீங்கள் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை என்னால் சோசியல் மீடியா அந்த மாதிரி எனக்கு அவ்வளோதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினா அதுக்கு நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். அது மூலம் நீங்கள் ரெஃபரல் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா வித்ட்ரான்ற, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், எந்த பிரான்ச்சு, எல்லா டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு உங்களோட ஆல்ரெடி நீங்கள் பர்சனல் டேட்டாவில் கொடுத்தது அப்படியே இதில் காப்பியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட ஜிமெயில் ஐடி அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ண போகிறீங்க அந்த ஆப்ஷன் தான். என்னோடய ஜிமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் எவ்வளோ அமௌண்ட்டு நான் வித்ட்ரா பண்ணுறது அதையும் நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா 239 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதே அமௌண்ட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கீழே பாருங்கள், இப்போ நான் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் பேஸ் 0ல் இருக்குது. இப்போ நான் ஒவ்வொரு அமௌண்ட்டு நான் என்ட்ரு பண்ணும் போது அப்படியே ஃபீஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது பார்த்திங்களா. இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணுறேன், 0.2 மாறுது. இப்போ 200 நான் ரெஜிஸ்டர் பண்ணால் 20 ரூபி வந்தது. இதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது. 200 நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதா இருந்தால் 20 ரூபி நீங்கள் அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் அவங்க எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் 220 ரூபா ஏர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 220 ரூபா நான் வித்ட்ரா பண்ணியிருந்தேன்னா 22 ரூபா எனக்கு டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எனக்கு எடுத்துக்கிடுவாங்க. இப்போ நான் 239 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்க எல்லா அமௌண்ட்டையும் நான் வித்ட்ரா பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக கொடுத்தாச்சு. ஒன் டைம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா
கன்ஃபார்ம் தான். அதுக்கு முன்னாடி கீழே உள்ள நம்ம கொடுத்துருக்க வித்ட்ராவோட கண்டிஷனை பார்த்துக்குங்க. அவங்க நார்மலாக 72 ஹவர்ஸ் அவங்க எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வித்ட்ரா ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ கன்ஃபார்ம் கொடுக்கலாம். ஒன் டைம் உங்களோட பாஸ்வேர்டு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது ட்ரேட் பாஸ்வேர்டு ஒன்று கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ணும் போது நீங்கள் கரெக்டாக ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறேன்னு. ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். என்னமோ எரர் காமிக்குது. அது என்னென்ன ஆப்ஷன் மறுபடியும் பார்க்கலாம். ஓகே, 239 ரூபா வித்ட்ரா பண்ண முடியல. 220 ரூபா வித்ட்ரா பண்ணுவோம். அவங்க சொல்லியிருந்தது அதான் சொல்லியிருந்தாங்க. ரூபாயும் வித்ட்ரா பண்ண முடியல. ஓகே, 200 ரூபா வித்ட்ரா பண்ணுவோம். ஓகே, இப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 239 ரூபா நம்ம வித்ட்ரா பண்ண முடியல. 220 பண்ணோம், வித்ட்ரா பண்ண முடியல. கொடுத்த அமௌண்ட்டு 200 நம்ம கொடுத்த மினிமம் பேலன்ஸ் அமௌண்ட்டு 200 அதே மாதிரி 200 கொடுத்து நம்ம வித்ட்ரா ஆயிடுச்சு. கரெக்டாக இது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆயிடுச்சான்னு அவங்க 72 ஹவர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கணும். இப்போதைக்கு இந்த வீடியோவில் எப்படி வித்ட்ரா பண்ணுறது உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். உங்களோட ரெஃபரல் கோடை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இன்வைட் ஃப்ரெண்டுக்கு வாங்க, காப்பி ஷேர் லிங்க் பார்த்தீங்களா, அதில் காப்பி ஷேர் லிங்க் ஆப்ஷனை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட யூடியூப் பேஜுக்கு வந்துடுங்க. யூடியூப்பில் டேட்டா என்ட்ரி ஜாப், இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப், மொபைல் ஆப்ஸ் ஜாப், இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப்னு நான் கொடுக்குறேன். டேட்டா என்ட்ரி ஒர்க்குன்னு டேட்டா என்ட்ரி ஜாப்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. குறிப்பிட்ட ஒரு சேனலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆர்க் பார்த்தீங்களா, அந்த வீடியோ 2 டேஸில் 41,000 பேரை ரீச் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி வீடியோ நீங்கள் டார்கெட் பண்ணணும். நல்லா அதிக வியூவர்ஸ் உள்ள வீடியோவை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். இதனால் எந்த ப்ராப்ளமும் வராது, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, அவங்களுக்கு தான் லாபம். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கிறதுனால தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. Each year, more than 1 million aspirants apply for the IAS exams, and only 1,000 odd realize their IAS dream. What do you think is the reason? Yes, the syllabus is vast, but the study materials, information, scattered. Absence of a mentor. Someone has got to ஓகே, இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 156 கமெண்ட்ஸ் இருக்குது 2 டேஸில். இந்த கமெண்ட்ஸ் கேட்டிருக்கவங்க எல்லாருமே ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான், அவங்க ஒரு டவுட்டில் தான் அவங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவில் டேரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம். அந்த கமெண்டில் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஹெல்ப், எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்
ஆன்லைனில் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. முக்கால்வாசி 100ல் ஒரு 80% இந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. அதில் 20% தான் அந்த வீடியோவில் வச்சு டவுட் கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே ஒவ்வொரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாகிட் கான் இருக்காங்க, உங்களுக்கு கீழே 3ஆவதாக இருக்குது பார்த்தீங்களா கமெண்ட்னா, அதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரீப்ளே டேரெக்டாக வந்து அவங்களுக்கே ரீப்ளே போயிடும். அந்த நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி கொடுங்க. ஜஸ்ட் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஆன்லைன் ஜாப் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவ்வளோதான். கீழே வாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வந்துட்டு அந்த ஒர்க்கோட சின்ன ஒரு டெமோ மாத்திரம் கொடுங்க. டாஸ்க் ஒர்க் ஜஸ்ட் லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அதோட ஆப்போட லிங்க்கு நீங்கள் அங்கே காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா இன்விடேஷனுக்குள்ள, அதை நீங்கள் இதில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். காப்பி பண்ணனிக்கில் அதை நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி லிங்க்கு வந்து பேஸ்ட் ஆகிரும். அவங்க வந்து இந்த இதை பார்த்துட்டு லிங்கை கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆல் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ரீப்ளே கொடுத்துருங்க. சென்ட் ஆயிரம் மெசேஜ். இதே ஃபார்மெட்டில் எல்லாத்துக்குமே நீங்கள் ரிப்ளை பண்ணணும். இப்போ இவங்களுக்கு ரீப்ளே பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ரீப்ளே பண்ணணும். சென்ட் கொடுப்போம், அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு கீழே டீம் உங்களுக்கு கீழே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஏர்ன் பண்ண தேவையே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சென்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் அந்த காப்பி பண்ண அந்த காப்பி பண்ண அந்த டெக்ஸ்ட்டை வச்சு ஒரு 30 பேருக்கு உங்களால் ரீப்ளே பண்ண முடியும். அடுத்து வந்து ரீப்ளே பண்ண முடியாது, ஏன்னா ஒரே மெசேஜே ஒரு 30 பேர்த்தையும் ரீப்ளே பண்ண முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெசேஜில் ஜஸ்ட்டு ஒரு கம்மா போட்டு எக்ஸ்ட்ரா கேரக்டர் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 30 பேருக்கு நீங்கள் அந்த மெசேஜை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இப்படி சேஞ்ச் பண்ணி நீங்கள் எல்லாத்தையுமே ரீப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க இதில் ஜாயின் பண்ணுவாங்க. சீக்கிரத்தில் உங்களால் அந்த 200 உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதாங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ புரியலன்னா கொஞ்சம் மறுபடியும் போட்டு பார்த்துக்குங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் ரீப்ளே பண்ணுங்கள். வீடியோ ஓவர் லென்த்தாக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. ஜஸ்ட்டு நான் 1 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் இன்னொரு சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. அது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 வித்ட்ரா பண்ண பிறத்தாடி நெக்ஸ்ட்டு வந்து அந்த பிளானை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா இந்த 1000 அந்த பிளானை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 200 நீங்கள் ஏர்ன் பண்ண பிறத்தாடி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கண்டினியூ பண்ணுறது உங்களோட இஷ்டம். நான் கண்டினியூ தான் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே கண்டினியூ தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஆல்ரெடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதில் வித்ட்ரா பண்ணிட்டார். அந்த ப்ரூஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வித்ட்ரா பண்ணது 18ஆந்தேதி வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 19ஆந்தேதி கரெக்டாக பேடிஎம் வாலெட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டினா பேடிஎம்மில் என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க 200 ரூபா. அதே அமௌண்ட்டு 200 ரூபாயும் வித்ட்ரா ஆயிடுச்சு. அவங்க ஃபஸ்ட் டைமாக இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகாமல் வித்ட்ரா பண்ணது. அப்போயில் வந்து எந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸும் எடுத்துக்கிறல. இப்போ வந்து 20 ரூபி அவங்க டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கேட்குறாங்க. சரி, ஓகே வியூவர், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கேளுங்க, ரீப்ளை பண்ணுறோம். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.